என் பெயர் ஷ்ரவன். எனக்கு 12 வயசாகுது. இங்கு கூடியிருக்கும் என் தமிழ் உறவுகளுக்கு என் தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று தமிழின் பெருமைகளை பற்றி பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். அனைத்து தாய்மொழிகளுமே பெருமை வாய்ந்தவைதான். ரஷ்யன் கவிஞர் ரசூல் காம்ஸ்தேவ் என்றவர், நான் செத்துக் கொண்டிருந்தேன், யாரோ என் தாய்மொழியில் பேசினார்கள், இருந்து கொண்டேன் என்கிறார். ஒவ்வொருவருக்கும் அவருடைய தாய்மொழி இனிமையானதுதான். தமிழ் வெறும் மொழி அல்ல. தமிழ் என்பது நம் உடை, உறவு, உணவு, நம் பாரம்பரியத்தின் அடையாளம், நம் உணர்வின் உச்சம். தமிழனின் வரலாறு மிகவும் நீண்டது. அதன் நீட்சியை நம் நாவி கமலத்தில் இருந்து எழுந்து உயிர் மூச்சு காற்றோடு கலந்து வருகின்ற தமிழ் மொழியை வைத்துத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அத்தனை மேன்மை பொருந்திய தமிழ் மொழியின் பெருமைகளை பட்டியலிடுகிறேன், கேளுங்கள். உலகத்தின் 7,000 மொழிகளில் 6 மொழிகள் தான் செம்மொழி. அதில் தமிழும் ஒன்று. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் தமிழ்தான் ஆட்சி மொழி. ஒரு ஒளிக்கு ஒரு எழுத்து என்பது தமிழின் மாண்பு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அன்னை தமிழுக்கு கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. இதுதான் உலகிலேயே மொழிக்கென அமைக்கப்பட்ட ஒரே கோவில். தமிழில் மட்டுமே பொருள் இலக்கணம் உண்டு. தொல்காப்பியம், நன்னூல் போன்ற முறையான இலக்கண நூல்கள் சான்று. விரிவான சங்க நூல்கள் உள்ளன. நற்றிணை, குறுந்தொகை, 10 பாட்டு இதற்கு சான்று. அறநூல்கள் அதிகம் உள்ளன. தமிழில் மட்டுமே 7 தலைமுறைக்கு உறவு பெயர் குறிக்கப்பட்டுள்ளது. மிக நுண்ணிய எண்ணிலிருந்து மிக அதிகமான எண்கள் வரை தமிழில் பெயர் உள்ளது. ஒவ்வொரு எண்ணுக்கும் தனிப்பட்ட குறியீடும் உள்ளது. எண்ணல், நிறுத்தல், முகத்தல், பெய்தல், நீட்டல், தெரித்தல், சாழ்த்தல் என்று 7 அளவை முறை உள்ளது தமிழில். 1800 மொழிகளுக்கு அடிப்படையான வேறு சொற்கள் தமிழில் இருந்து வந்துள்ளது. 60க்கும் மேலான நாடுகளில் 10 கோடிக்கும் மேலானவர்கள் தமிழ் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். 22 வட்டார மொழிகள் உள்ளன. 150 மொழிகளுக்கு உறவு பேரும் கொடுத்துள்ளது தமிழ். இந்திய தொல்லியல் துறை கண்டுபிடித்த கல்வெட்டுகளில் 55,000 கல்வெட்டுகள் தமிழில் எழுதப்பட்டுள்ளது. உலகிலேயே அதிகமான மொழிபெயர்க்கப்பட்ட நூல் திருக்குறள். இந்திய மொழிகளில் இணையத்தில் அதிகமான பயன்பாட்டில் உள்ள மொழி தமிழ். இந்திய மொழிகளில் அச்சில் ஏறிய முதல் மொழியும் தமிழ். ஜெருசலம் நகரில் ஒலிவமலையில் ஒரு தேவாலயத்தில் 68 மொழிகளில் இயேசு ஜபம் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்திய மொழிகளில் தமிழில் மட்டுமே பொறிக்கப்பட்டுள்ளது. இப்படி தமிழின் சிறப்புகளை நம்ம பட்டியலிட்டு கொண்டே போகலாம். மேலை நாட்டு அறிஞர் ஜியு போப் தன் கல்லறையில் இவன் ஒரு தமிழ் மாணவன் என்று பொறிக்கும்படி கூறியிருக்கிறார் என்றால் உங்களுக்கு தமிழின் பெருமை புரியும். ஆசிரியர் சுந்தரப்பிள்ளை அவர்கள் மனோன்மணியம் நூலின் பாயிரத்தில் கன்னடமும் களித்தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் ஒன்னுதரத்தே உதித்த ஒன்று பல வாகினினும் ஆரியம் போல் உலக வழக்கொழிந்த சிதையாவும் உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்கிறார். நீ என் அன்னை, அதனால் உன்னை வாழ்த்தக்கூடாது, ஆனால் நான் செயல் மறந்து வாழ்த்துகிறேன் என்கிறார். பாரதியார் யாம் அறிந்த மொழியிலேயே தமிழ் போல் எங்கும் இனிதாவது காணோம் என்கிறார். தமிழின் உயிரெழுத்துக்களை மாத்திரை அளவு மாறாமல் தினந்தோறும் உச்சரிப்பவருக்கு பிரணயாமம் செய்த பலன் கிடைக்கும் என்று சமீபத்தில் ஆராய்ச்சி கட்டுரை வெளிவந்துள்ளது. ரகரம் தமிழின் சிறப்பு எழுத்து. அதை முறையாக நாக்கை மடித்து நுனி நாக்கு மேல் அன்னத்தை தொடும்படி கூறினால் அது பிட்யூட்டரி சுரப்பி தூண்டப்படுகிறது. இறுதியாக நான் தமிழின் ஒரு தகர வரிசையில் ஒரு கவிதை கூறி என் உரையை முடிக்க நினைக்கிறேன். தத்தி தாதுதி தாதுதி தத்துதி துத்தித்து தைத்திது தைத்தத்தா தாதுதி தித்தித்த தித்தித்த தாதது தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது. தத்தி தாவி பறந்து பூவினில் உள்ள தாதை குடிக்கும் வண்டே, ஒரு பூவிற்கு சென்று அதன் தாதை உண்கிறாய், வேறொரு பூவின் தேன் தாதையும் உண்கிறாய். உனக்கு எந்த பூவின் தேன் தாது இனித்தது என்பது இதன் பொருள். இப்படிப்பட்ட தமிழ் மொழியை காப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நன்றி.
வணக்கம்.